ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான முறுமுறுப்பான ஜவ்வரிசி வடை. நம்ம இதை மாலை நேர டீ காஃபி கூட சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் இந்த கப்புக்கு எடுத்திருக்கேன். இதை நான் 4 மணிக்கூருக்கு முந்தையே ஊற போட்டு வச்சுருக்கேன். அதாவது நான் சூடான தண்ணியில் தான் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் ஊறி வரும். நீங்களும் சூடான தண்ணி போட்டுவிடுங்க. இல்லை ஒரு 6 மணிக்கூர் ஊற போடணும். அப்படின்னா தான் இப்படி மாவு போல் நல்லா ஊறி வரும். அதனால் நல்லாவும் இருக்கும். இப்போது இதை நல்லா வடிகட்டிடணும். தண்ணி அவ்வளையும் வடிகட்டிடுங்க. ஒரு வடிகட்டியில் போட்டு இப்போது நான் இதுக்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுடுங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் வெண்ணெய் போட்டு அதை மசிச்சுக்கலாம். பருப்பு கடையை மற்ற இருந்தாலும் மசித்து எடுத்துக்கலாம். நல்லா மசித்து எடுத்துக்கிடுங்க, மாவு போல் கட்டி இல்லாமல். இப்போ நான் மசிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சோம்லையே அந்த ஜவ்வரிசியை போட்டுருவோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லிக்கீரை, 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்குவோம். அப்படின்னா சீக்கிரமாக நம்ம தட்டி போட்டுடலாம். இப்படியே எல்லாம் உடனே உருட்டி வைங்க. பாருங்கள், இப்போ கையில் நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். பாருங்கள், இனிமேல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கலாம். அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லை மேலே நல்லா வெந்தது போல் இருக்கும், மேலே நல்லா செவந்து வெந்தது போல் இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போடுங்க. பாருங்கள், திருப்பி திருப்பி போடுங்க. அப்படின்னா தான் 2 கரைக்கும் ஒன்று போல் செவந்து வரும். நல்லா செவந்து வரட்டு. மாலை நேரத்தில் டீ காஃபியோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்படி நல்லா நிறம் மாறி வரணும். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா உதிர்ந்து வந்துடும் ஜவ்வரிசி எல்லாம். பாருங்கள், திருப்பி திருப்பி போட்டு போட்டு நல்லா செவக்க வந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா செவந்துட்டு இதையும் எடுத்துடலாம். இப்படியே நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான முறுமுறுப்பான ஜவ்வரிசியோட ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ கலராக எவ்வளோ டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.